ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி கடையில் ஸ்வீட் ஸ்டால் இருக்குது இல்லைங்க, அதுதாங்க காட்ட போகிறேன். அங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டாலுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு ஒரு பிளாக் போர்டில் சாக்லேட்ஸில் நீட்டாக அழகாக எழுதி போட்டிருந்தாங்க. உள்ளே போனோடனே அவங்க ஸ்பெஷல் அந்த மதுரை அல்வா தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டேக்கும் நாங்கள் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அங்கே போனாவே இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடும்போதே அல்வாவும் கொடுக்குறாங்க. அல்வா, சக்கரை பொங்கல்லாம் டிஃபன் சாப்பிடும்போதே சுட சுட எடுத்துகிட்டு வராங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இந்த நெய் ததும அது போக அங்கே அவங்க ஸ்ட்ரீட் ஸ்டாலில் என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு காமிக்கிறேன். பாதாம் அல்வா, அந்த பால்கோவா, அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் அல்வா, பாதுஷா, அந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துச்சுங்க. இங்கே நான் காமிக்கும்போது உங்களுக்கே நிறையா ஸ்வீட்ஸ் தெரியும். அப்புறம் மைசூர் பாக்கு, கீ மைசூர் பாக்கு, பாலில் பண்ண மைசூர் பாக்கு, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் காஜு கட்லி அதெல்லாமே இருந்துச்சு. காஜு கட்லியில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் காஜு கட்லி பண்ணியிருந்தாங்க. அதான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் பண்ண காஜு கட்லிங்க. அது பக்கத்தில் இருக்கிறது நார்மல் காஜு கட்லி. ஸோ இந்த கருப்பட்டியில் பண்ண காஜு கட்லி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கருப்பட்டி காஜு கட்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் நிறையா வச்சுருந்தாங்க, சேவரிஸும் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த முறுக்கு, சீடை அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. அது உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அவல் முறுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. முறுக்குலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் முறுக்கு இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி பேரெல்லாமே கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறக்கே. ஏன்னா இந்த மாதிரி முறுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு. ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு என்ன மாதிரி இப்போ தான் புதுசாக இருந்திருக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா அந்த நவரத்னா மிக்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய மிக்சர்ஸ், அந்த வெரைட்டிஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சுங்க. எல்லாமே புதுசாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கடை நல்லா சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக பேக் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே நீட்டாக இருந்துச்சு. அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு பொடி, பிக்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பருப்பு பொடி, இட்லி பொடி, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சாதத்தில் போடுற பொடி, அப்புறம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற பொடி, இட்லி தோசை பொடி, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை இட்லி தோசை பொடி போடுறங்கிறது வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. அது போக பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பொடி, கருவேப்பிலை பொடி, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொடி வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் இதிலேயே காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா 150-200 ரேஞ்சஸில் இருந்துச்சுங்க. அந்த பிரண்டை பொடி மட்டும் கொஞ்சம் 200 ரேஞ்சில் இருந்துச்சு. இதெல்லாம் 150 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சாதாரண அந்த இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாமே 150 ரேஞ்சில் இருந்துச்சு. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 200 ரேஞ்சில் இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டும் இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஸ்டால்லையே இந்த மாதிரி பருப்பு பொடி இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டு இதெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி ஸ்டால் தான் பக்கத்துலேயே, ஆனால் நீட்டாக எல்லாம் அந்தந்த ரேக்கில் நீட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த சைடெல்லாம் பருப்பு பொடி, இந்த சைடெல்லாம் சேவரிஸ், இந்த சைடெல்லாம் ஸ்வீட்ஸுன்னு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே ரேட் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு பொடியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். இட்லி தோசைக்கா இல்லை சாதத்தில் போட்டுறதுக்கு தகுந்த மாதிரிலாம் நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு இதுலேயும் ஒன்று வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு அதான் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா பிக்கிள்ஸும் நிறையா இருந்துச்சுங்க. பிக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்ற இந்த மேங்கோ பிக்கிள், டொமேட்டோ பிக்கிள் மாதிரி இல்லாமல் பிரண்டை பிக்கிள்லாம் கூட இருந்துச்சுங்க. நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட்டாக வர ஸ்நாக்ஸையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். நீங்களும் முருகன் ஸ்வீட் ஸ்டாலில் டேஸ்ட் பண்ணிக்கிங்களான்னு சொல்லுங்கள்.